ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா மை லிட்டில் கோஸ்ட். ஸ்டோரி ஐடியாலஜி யாருதுன்னா ராகவி டியர். சரிக்கே கண்ணு முடிக்குங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ரூம் தான் காட்டுறாங்க. அந்த டார்க்கான ரூமில் ஒரு மிரர் இருக்குது. லைக் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்கு, ஆனால் ரெட் கலரில் லைட் எரியுது. ஓகேவா, இந்த ரெட் கலரில் குண்டு பல்ப் எரியும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன சின்னதாக அந்த மாதிரி பல்பெல்லாம் வந்துட்டு அங்கங்கே இருக்குது. ஸோ அதுதான் அப்படியே வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. அந்த டார்க்குக்கும் அந்த ரெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது. அப்போது அங்கே ஒரு மிரர் இருக்குது, நல்ல பெரிய மிரர் தான். அந்த மிரருக்கு முன்னாடி ஒரு ஆள், அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த லாயரெல்லாம் போடுவாங்கள்ல, பெரிய கருப்பு கவுனு, அந்த மாதிரி வேறு ஒரு பல ஒரு ஃபேப்ரிக் இருக்குல்ல, அந்த மாதிரி சாட்டின் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் ஃபேப்ரிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டு மாதிரி கால் முழுக்க போட்டிருக்கிறீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கீங்க. அப்புறம் அதுக்கு மேலே இந்த பெரிய கருப்பு கலர் கவுனு. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு செஸ்ட்டு கிட்ட வந்துட்டு இந்த எலும்பு கூடெல்லாம் போட்ட மாதிரி ஃபோட்டோ மாதிரி பிரிண்ட் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியோட பிரிண்ட்டு தான், ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பயமாக இருக்குள்ள பார்க்கறதுக்கு ஒரு சாமி. அந்த மாதிரி சாமி தான், அந்த பிரிண்ட்டு தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நீங்கள் ரெண்டையும் தொட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள் மூஞ்சி பார்த்தா கண்ணாடியில் பார்க்குறீங்க. பெரிய பொட்டு ஒரு மாதிரி ரவுண்டாக வச்சுக்கிட்டு, தலைக்கு ஒரு துணி மாதிரி இந்த வேலைக்கெல்லாம் காட்டு வேலைக்கு போகும்போது கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு துணி வந்துட்டு கட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மூஞ்சி பார்த்துட்டு, நான் பாதி கடவுள் பாதி மிருகம், ரெண்டு கலந்து செஞ்ச கலவை நானா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு உடனே ஒரு அடி விழுகுது உங்களுக்கு. அம்மே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ திரும்பி பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் டெரர் பிஜிஎம் வந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா பொசுக்கு நல்லா புசுவான மாதிரி போயிடுச்சு. நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தா ஜூனி தான். ஏய், என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள், ஏய் என்ன என்ன ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறா. இதெல்லாம் போட்டால் தானே நம்ம பேய் ஓட்டுறவங்க நம்புவாங்க, நீ என்ன இப்படி லூஸ் தனமாக டிஷர்ட்டு பேண்ட்டில் வந்திருக்க, அதுவும் என்ன ஜீன் பேண்ட்டு அரைக்கால் வரைக்கும் தான் இருக்குது, என்னடா ட்ரௌசர் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் உங்கள் கையை பிடிச்சி தட்டி விடுவார். ஏன்னா நீங்கள் அவர் ட்ரௌசர் பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு, என்னடி மூஞ்சி எவ்வளோ கொடூரமாக வச்சுருக்க, உங்ககிட்ட வரவங்க பயந்து ஓடிடுவாங்க போலையே அப்படிம்பாரா. பயந்து ஓடிடுவாங்களா, நம்ம இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் பேய் ஓட்டுறவங்க நம்புவாங்க. அப்போ தான் நமக்கு நிறைய கேஸ் வரும். லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காதா, நீ அந்த மாதிரி இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோட் இருக்குது, அதை எடுத்து அவருக்கு போட்டு விட்டு, இதே மாதிரி தான் அவருக்கு தலையில் ஏதோ ஒன்று கட்டி விட்டு, கழுத்தில் நிறையா அந்த எலும்பு கூடு மாதிரி எல்லாம் இருக்கும்ல, மண்டை ஓடெல்லாம் போட்டு தாயத்து மாதிரி அதையெல்லாம் மாட்டி விட்டுட்டு ஒரு பெரிய பொட்டை அவருக்கு வச்சு விடுறீங்க. அவர் பார்க்கணுமே கண்ணாடியில், கருமம் என்னடி என்னையவே பார்க்கறதுக்கு ஏதோ பணம் மாதிரி தான் இருக்கிற, என்னடி பண்ணி வச்சுருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் எந்த ஊரில் போனால் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே பேச்ச மாற்ற, அவரும் அதானே அவங்ககிட்ட ஏதாவது பேச முடியுமா, முதல்ல இந்த கருமம் பிடிச்சதாக கழட்டி தரலன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே கழட்டி போட்டுருவார். நீங்கள் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், உன்னோட அசிஸ்டண்ட் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் எப்படியோ இருந்து தொலை, ஆனால் அந்த பொட்டை மட்டுமாவது அழிக்கிறமே, ஏன் இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அழிக்க சொல்லுவார். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறீங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்துட்டு இருட்டாக தான் நக்கும், இதெல்லாம் நீங்கள் ரெடியாக ரூம் போல். ஸோ பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அதை டோர் லாக் பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்திங்கன்னா அங்கேயும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. அங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு, நம்ஜனா என்னடா இன்னும் ஒருத்தர் கூட வரல, ஆமாம் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இருக்குமா, ஏன் யாருமே வரல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, ஏய் நான் பேய் ஓட்டுறேன்னு சொல்லி யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா, இல்லை அப்படிங்கிறாரு. யார்கிட்டையும் சொல்லலையா, அப்புறம் எப்படி நமக்கு கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவரும், இங்கே பார்வையன், நமக்கு இந்த மாதிரி கஸ்டமர்லாம் தேவையில்லை, நமக்கு கஸ்டமரே பேய் தான் அப்படிங்கிறாரு. இதை என்னடா பேசிகிட்டு இருக்கிற, பேய் ஓட்டுறேன்னு சும்மா எதனாவது சொல்லி கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா, நீ என்ன பேய் தான் கஸ்டமருங்கிற, அது எப்படி நமக்கு பணம் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ஒரு டார்க்கான ரூமில் நிற்க வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி மந்திரம் மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் என்னடா பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி அவர் பார்த்துட்ருக்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு உங்களோட கையில் அண்ட் கழுத்தில் ஒரு தாயத்து மாதிரி வந்துட்டு கட்டி விடுவார். அதை கட்டினதுக்கப்புறமா, என்னது தாலியாக கட்டுற, ஏன்டா தாலி கையில் கூடவா கட்டுவாங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்க, ஏய் ரொம்ப ஓவராக பேசாத, வா உனக்கு உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் உனக்கு சீக்கிரமாக கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் நம்ஜுனா என்னடா
கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. நீ என்னடா நான் சுடுகாட்டு கூப்பிட்டு வந்திருக்க, காலையில் தானே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க. அப்புறம் திடீர்னு வந்துட்டு எத்தனை நாளைக்கு இப்படி ஃப்ரெண்டாகவே இருக்கிறது, நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சடனாக முடிவெடுத்து அன்றைக்கி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுதான் உங்களோட ஃப்ளாஷ்பேக்கு. பட் ரொம்ப லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கிடையாதா? நீங்கள் ஒரு மாதிரி 2 பேரும் ஜாலி டைப் கேரக்டர், அதனால் 2 பேத்துக்கும் செட் ஆகும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 2 பேரும் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வாழ்ந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட கல்யாணமே ஆயிருந்திருக்கும். அதை நீங்கள் இப்படி கேட்குறீங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா, ஏண்டி நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் உருப்படணும்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணோம், அப்புறம் இப்போ ராத்திரி எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம்ல அப்படிங்கிறாரு. டே லூஸ் மாதிரி பேசாத, அதுக்கு கூட சுடுகாட்டு கூப்பிட்டு வந்த, ஒரு வேலையை நீங்கள் புதைச்சதுனா அது சம்பிரதாயம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதெல்லாம் இல்லை, அந்த இடத்துல பாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு குட்டி பையன் நின்றுருக்குறான். அடு எங்கப்பா, என்னது, நான் கூட பயந்துட்டு இருந்தேன், ஆனால் அந்த குட்டி பையன் என்னை விட தைரியமாக இருக்கான், அவனுக்கு இன்னத்தில் சுடுகாட்டில் என்ன வேலை அப்படின்னு நீங்கள் கேட்க, சரி அங்கே பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் ரைட் சைடில் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு தாத்தா, அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கலர் மேலே அப்படியே உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காரு. பரவாயில்லையே, வயசான தாத்தா கூட இவ்வளோ தைரியமாக கால் மேலே கால் போட்டு அது கல்லறை மேலே, பரவாயில்ல எல்லாம் தைரியமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா, சரி அதுவும் அங்கே பாரு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீனேஜ் பையன் அவன் நின்றுட்டுருக்குறான். அவனை பார்த்தீங்கன்னா எதையோ தொலைச்ச மாதிரி பேன்னு ஒரு பக்கம் பார்த்து நின்றுட்டுருக்க. நம்ஜுனா, அந்த பையனுக்கு என்னாச்சு, ஒரு வேளை பயந்து போய் நிற்கிறானா, ஏன் ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கிறான், அதுவும் ஏன் வரைச்சி பார்த்துட்ருக்குறான், அங்கே அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. இப்போது நம்ஜுனும் சிரிச்சுட்டே உங்கள் கையில் கட்டிக்கிற அந்த கயிறு இருக்கும்ல அதை தான் அப்படியே கலட்டுறாரு. நீங்களும் என்னடா இதே எப்போ கழட்டின அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது சுற்றியும் பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் சுற்றி பார்க்குறீங்க, ஒருத்தரை காணோம். அட எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, திரும்ப அந்த கையில் மறுபடியும் கட்டி விடுறாரு. கட்டி விடுத்த அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக அவங்க முன்னாடி வந்து நிற்க, நீங்கள் கற்றுன்னு கத்திட்டு அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லோரும் உங்களை தொட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ஜன் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அந்த சுடுகாட்டையே முழுசாக சுற்றிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஃபுல்லாக இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒவ்வொரு கலரையும் சுற்றி ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க 3 பேரும் உங்களை விடாமல் தொட்டிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோ கிழவா யார் யா நீ, ஐயோ நீ என்ன எப்படி ஓடி வந்துட்டு இருக்கிற, என்னால் ஓடவே முடியல, என்னை விடு, நீ ஏன் திடீர்னு என் கண்ணு முன்னாடி வந்தா, நீ என்ன மனுஷனா பேயா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு கலர் மேலே ஏறி ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா, ஏய் அறிவு கெட்டவளே, எதுக்கு இப்படி என் மேலே ஏறி குதிக்கிற அப்படின்னு கேட்க, யோ லூசாயா நீ, நான் இங்கே கல் மேலே தானே குதிச்சுட்டு இருக்கிறேன், உன் மேலே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கலரில் இருக்கிற பதிச்சிருப்பாங்களே ஃபோட்டோ, அதை பார்த்தா அந்த தாத்தாவோட ஃபோட்டோ. அப்போ நிஜமாவே நீ பேயா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும், என்ன ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாமல் நீ வான்னு போன்னு பேசுகிற, அது பேயான்னு கேட்குற, இந்த லூசு பண்ண முதல்ல என்னோட கலர்லேருந்து இறங்கு, எப்படி மேலே ஏறி குதிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு நெஞ்சே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு பிடிச்சி நின்றுட்டுருக்க. என்னடா பேய்க்கெல்லாம் நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இவரை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. இப்போது அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் பையன் இருக்கல்ல, அவன் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இந்த தாத்தாவாவது நல்லா கை வீசி ஓடி வந்து துரத்திருப்பாரு. ஆனால் அவன் கை காலை அசைக்காமல் ரொம்ப மாதிரி நடந்துக்கிட்டு அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே ஃபாஸ்ட்டாக துரத்திட்டு இருக்கிறான். நீங்கள் ஆனால் கருமை பிடிச்சோன்னே உனக்கு என்னடா, டேய் நில்லுடா என் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கிறான். நீங்கள் கற்றுன்னு கத்திட்டு ஒவ்வொரு கலர் மேலே ஏறி குதிச்சு ஓடிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா விடாமல் உங்களை துரத்திட்டே வந்துட்டு இருக்கிறான். அது ரோபோ மாதிரி கை காலை வீசாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கையெல்லாம் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தலையை மட்டும் ஒரு மாதிரி சாய்ச்சிக்கிட்டு உங்களை முறைச்சி பார்த்த மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறான். நீங்கண்ணா இவனுக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி பார்க்குற, ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று, டேய் நம்ஜுனா எங்கடா போன பரதேசி நாயின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் ஜஸ்ட் அப்படியே உங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலரை முழுசாக இருக்குல்ல அந்த சுடுகாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் ஓடிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருக்குது. ஐயோ அம்மா மரம், கண்டிப்பாக இவனுக்கு மரம் ஏற முடியாது, ஏன்னா இது புளிய மரம், இங்கெல்லாம் ஆணி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்கு அந்த மரத்து மேலே கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி ஏறி உட்காந்துட்டு அப்பா இனி இந்த 2 பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆமாம் ஏதோ இன்னொருத்தவங்க நம்ம தோத்துற மாதிரி இருந்துச்சு, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா அப்படின்னு ஒரு சத்தம். யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அண்ணாந்து பார்த்தா அந்த
குட்டி பையன் இருக்கால அவனோட ஆவிதான். அவனை பார்த்து ஒரே கத்தி மேலேருந்து அப்படி கீழே குதிச்சிருப்பீங்க. ரொம்ப ஹைட்டில் உட்காந்துருப்பீங்களா, அப்படியே நீங்கள் கீழே குதிச்சிருப்பீங்க. நல்ல வேளை நம்ஜுன் வந்து பிடிச்சிருப்பாரு. அப்படி பிடிக்காம விட்டுருந்தா கண்டிப்பாக பல்லெல்லாம் ஏதாவது ஒன்று கொட்டி இருந்திருக்கும். ஸோ நல்ல வேலைக்கு அவர் பிடிச்சிடாரு. அவர் பிடிச்சதுக்கப்புறமா பாவி பாவி என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னா, என்னடா பேயெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் இந்த தாயத்தை கட்டினா எல்லாமே கண்ணுக்கு தெரியும், அதுக்கு தான் அதை கட்டுறது. இப்போ எப்படி இருக்குது? நான் தான் சொன்னல பேய் தான் நம்ம கஸ்டமர்னு அப்படிங்கிறாரு. யோ பைத்தியக்காரா, லூசாடா நீ, உன்னை நம்பி கல்யாணம் பண்ண பார்த்தியா? ஐயோ வாபஸ்பா, இந்த கல்யாணமெல்லாம் செல்லாது. ஏன்னா உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்து வேறு யாருக்கும் தெரியாது. இங்கே பாரு எங்கடா நீ கட்டின தாலின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீ கட்டினதை காட்டி உன் கையில் கொடுக்க போகிறேன். ஆத்தாடி உன் கூட சவகாசம் வச்சுக்கிட்டதுக்கு பேய்கிட்ட கோத்துடுறியா நீ, அது ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கையை பிடுங்க பார்க்க அவர் பார்த்தீங்கன்னா கையை டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஓயன் அப்படிங்கிறாரு. என்ன இன்னொரு பேயா இல்லை நீயே பேயின்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாருடி என்ன பாரு, இவ்வளோ வருஷம் நம்ம ஒன்றா தானே வாழ்ந்தோம், என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, இருந்துச்சுடா எப்பா இருந்துச்சு, ஏன்னா இப்போ இல்லை, இந்த செகண்ட்லேருந்து மேலே ஒரு இன்ச்செல்லாம் கூட நம்பிக்கை இல்லை, என்னை விட்டு தொலைடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பக்கம் 3 சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை நெருங்கி வந்துட்டுருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு கையை வந்துட்டு பிடுங்க தான் பார்க்குறீங்க, ஒரு டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஐயோ வராங்கடா விடுறான்னு சொல்லி கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இந்த ஆவிங்க, இந்த மாதிரி ஆவிங்க எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தேவையானதை நம்ம நிறைவேற்றி கொடுத்தோன்னா அவங்க மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்க. அவங்களே செத்து கிடக்குறாங்கடா, சுடுகாட்டில் கிடக்குறாங்க, நீ என்னடான்னு பார்த்தா அவங்க மூலமாக சம்பாதிக்கலாங்கிற, லூசா நீயே லூசா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும், ஏய் என்னடி எவ்வளோ ட்ராமா பார்த்துருப்ப, அதெல்லாம் பேய்ங்க ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி இந்த பேய்ங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் டேய் ஒரு வேளை நம்மளை பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு இந்த தாயத்து கையில் கட்டிக்கல, இது வந்துட்டு கழட்டாத, இதை கழட்டினா உன்னோட கண்ணுக்கு பேய் தெரியாது. அப்புறம் உன் கழுத்தில் கட்டிக்கிற தாயத்து இருக்குல்ல, அது வந்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக, ஸோ அதே கழட்டவே கூடாது நீ, புரியுதா அப்படிங்க. ஒரு வேளை கழட்டினா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒன்றா அந்த பேய் உன்னை பிடிச்சிக்கும், இல்லைன்னா உன்னை கொன்றும், அதனால அதை கழட்டாத அப்படிங்கிறாரு. என்னடா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்கிற, கழட்டினா கொலை பண்ணிவிடுங்கிற, பிடிச்சிக்கோங்கிற, என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இங்கே பாரு ரிஸ்க் ஒரு தடவை எடுத்தா பார்க்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ஜனோட தலையை பிடிச்சி பார்த்துருக்குறீங்க, மண்டலுக்கு இது அடிபட்டுருச்சா, நீ ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆனால் நல்லா தானே இந்த நேற்று வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்க. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வா, இப்போது அந்த ஆவியெல்லாம் கிட்ட வருது, நம்ம அதுங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுங்க மட்டும் கிடையாது, இந்த சுடுகாட்டில் இருக்கிற எல்லா ஆவிங்களையும் அவங்கள வச்சு தான் கூப்பிடணும் அப்படிங்க. நம்ஜுனா இது உனக்கே ஓவரா இல்லையா, இந்நேரம் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், நீ என்னடா பேய்களை கூப்பிட்டு போர்டு மீட்டிங் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ரொமான்ஸ் என்றைக்கு வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் முதல்ல ஜெயிக்கணும். நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு சின்ன வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கூட இல்லாமல் ஒரு கூலி வேலைக்கு போய் வாழ்கிறது, அது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேலைக்கு போகிறோம். நமக்கு பர்மனெண்ட்டாக ஒரு வேலை வேணும், அது நல்ல ஒரு பெரிய வேலையாக வேணும்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை பண்ணால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்குன்னு இப்படியா பேய் கூட கூப்பிட்டு சேர்த்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்டே இருக்க, வாயை மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பேயெல்லாம் நின்றுச்சு. என்னடா நீ சொன்னதும் நிற்குது அப்படிங்க. தைரியமாக பேசணும், உன்ன மாதிரி பயந்து ஓடுனா துரத்துவாங்க, என்ன மாதிரி தைரியமாக பேசினா நின்றுவாங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நின்ன பேய்ங்கெல்லாம் ஒரு மாதிரி பெரிய ஹைட்டுக்கு மாறுது அந்த 3 பேருமே. நம்ஜுன்னு வந்துட்டு ஷாக்காக பார்க்க, என்னடா இவ்வளோ ஹைட்டுக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தெரியலையேடி அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ அதுங்க எங்களையே அடக்க பார்க்குறியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரையும் சேர்த்து துரத்திட்டு இருக்குது. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு, அதாவது சுடுகாட்டுக்குள்ளே, அந்த சுடுகாட்டுக்குள்ளே எல்லா கலர் மேலே ஏறி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி நீங்கள் பண்ணுற அலப்புறம் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா பேயும் முடிச்சுக்கிச்சு. ஸோ எல்லாம் எந்திரிச்சு அப்படியே உங்களுக்கு தொட்டிட்டு இருக்க. உங்களுக்கு நான் என்ன பண்ண தெரியல, 2 கை எடுத்து தலையாக அடிச்சுக்கிட்டு மாட்டினேன் செத்த இது கேவலமாக செத்துன்னு யாருக்காவது சொன்னேன்னா எவ்வளோ அசிங்கம். கடவுளே இவ்வளோ கேவலமாக யாருக்கும் சாவ வரக்கூடாது. மற்றவங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் அப்படி இப்படின்னு போனால் நான் மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சுடுகாட்டில் பேய் கூட ஹனிமூன்
கம்முன்னு போயிட்டு இருக்கிறேன். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையாக அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு. நம்ஜுன் வந்துட்டு இருங்க எதுக்கு என்ன துரத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் ஓடு நீங்கள் ஒரு பக்கம் ஓடுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு முடியல. பொத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல விழுந்துடுறீங்க. ஸோ அப்படி விழுந்ததுக்கப்புறமா எல்லா பேயும் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. 2 பேரும் அப்படியே பயந்து போயிட்டு பார்த்துட்ருக்க. அந்த எல்லா பேயும் சேர்ந்து உங்கள் 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண வருது. அப்போ நீங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திட்டு கையை அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சு மறைச்சிப்பீங்க. அப்போது டக்குன்னு இந்நேரம் அட்டாக் பண்ணியிருக்க வேணும். ஆனால் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பையன் பேய் இருக்குல்ல அவன் தான். அந்த குட்டி கோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்னது எல்லாரும் அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. அப்போது எதுக்கு இந்த மாதிரி நிறுத்துங்கன்னு சொல்கிற? அவங்க நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறாங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதியாக இருக்க முடியல. இந்த மனுஷங்க கூட எப்படி தான் இந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்கிறதுனே தெரியல. இவனுங்க தொல்லையே வேணான்னு நான் செத்து போனா இங்கே வந்து என் மேலே ஏறி குதிக்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு தாத்தா காட்ட. இன்னொரு புது பேய் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இவங்க ஏறி குதிச்சல என் கை உடஞ்சி போச்சுன்னு காட்டுது. அப்புறம் இன்னொரு பேய் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி பேய். அது பார்த்தீங்கன்னா என் வயிற்று மேலே ஏறி குதிச்சுட்டு இருக்கானுங்க. எனக்கு வயிறு செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்ல இந்த தாத்தா பேய் ஒச்சோ வயிறு வலிக்குதா உனக்கு இரு நான் அவனை கொல்றேன் அப்படிங்குது. அப்போ அந்த குட்டி பையன் தான் வந்துட்டு ஸ்டாப் நிறுத்துங்கன்னு சொல்கிறல்ல அப்படிங்கிறான். டேய் பொடி பையா நீ சொன்னால் நாங்களே கேட்கணும், நீ சின்ன பையன்டா அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த பையன் சொல்கிறான் இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் சீனியர் நான் தான். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான் இங்கே முதல்ல வந்தேன். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க என்னடா பேய்ங்கெல்லாம் கூட பேச்சுவார்த்தை நடத்துமா, பேசாமல் கைத்து கழட்டி எஞ்சிட்டு ஓடிடலாமா, இதை பார்க்கறதுக்கு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுன்னு சொல்ல நம்ஜுன் பார்த்தீங்கன்னா வானா இது என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்காக பார்க்குறீங்க. இந்த நிலமையில கூட நீ அதை பார்க்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற பேய்கிட்ட எல்லாம் சொல்கிறான் இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும்ல, அதனால தானே நம்ம இன்னும் சொர்க்கத்துக்கு போகாமல் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க. இது யூஸ் பண்ண போகிறோங்களா? டே நம்ஜுனா நம்ம தானே பேயை யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். இப்போ என்னடா அதுங்க நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்குது அப்படிங்க. இருடி நான் மட்டும் எனக்கு கனவாக கண்டேன். பேய்ங்கெல்லாம் சாஃப்டாக இருக்குன்னு நினச்சேன். அதுவும் இந்த சுடுகாட்டில் இருக்கிற பேய்ங்க தான் சாஃப்ட்டுன்னு நினச்சேன். ஏன்னா அவங்கள பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இதுங்க தான் ரொம்ப டெரராக இருக்கும் போலையே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த பையன் பார்த்திங்கன்னா அந்த மற்ற பேய்கிட்டையும் நம்ம நிறைய ஆசையோடு இருந்திருப்போம். அதனால் 1 by 1 உங்களோட ஆசையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக நிறைவேற்றிக்கிட்டு நீங்கள் மோட்சமடைய வழியை பாருங்கள். எத்தனை நாளைக்கு இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் மண்டையை கழுவ அந்த பேய்ங்கெல்லாம் ஒத்துக்குது. சரி ஓகே ஏதோ நீ சொல்கிற, நீ சின்ன பையனாக இருந்தாலும் சீனியர் சின்ன பையங்கிறதுனால நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே அந்த பாட்டி பேய் இருக்குல்ல அதை வேற பார்த்துட்டு ஆமாம் உன் பேர் என்ன, உன்னை நான் அந்த சுடுகாட்டில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா பேய் கேட்க அந்த பாட்டி பேயும் கிழவனுக்கு குசுமை பார்த்தியா என்ற புருஷன் பக்கத்து சுடுகாட்டில் தான் இருக்கிறான், எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடும் பார்த்துக்கோ அப்படிங்குது. அட என்ன பிள்ளை நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். ஆமாம் உன்ற புருஷன் எப்படி சத்தான், நீ எப்படி சத்த அப்படின்னு கேட்டுட்ருக்க. அந்த சின்ன பையன் நிறுத்துங்கன்னு சொல்கிறல்ல அப்படின்னு கத்துறான். அட இவன் ஒருத்தன் நம்மளை ரொமான்ஸ் பண்ணவே விட மாட்டான்னு தாத்தா பேய்க்கு கடுப்பு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ஜனை பார்த்து என்னடா ஜூனா பேய்ங்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போது அவரும் கொஞ்சம் நேரம் வாயை மூட்ரி, நான் சொன்ன ஏதாவது பேசிகிட்டு இருக்காத காதலுக்கு இது கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக அந்த பையன் எல்லா பேய்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து திரும்ப நீங்கள் தடி இங்கே பாரு இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கறனால நீ என்னதான் பெரிய இது நினச்சிப்ப, ஆனால் நான் வெறும் அசிஸ்டண்ட்டு மட்டும்தான். இதுவும் இவன் தான் மெயின், இவனுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு எடுபடி அப்படிங்கிறது சொல்லிட்டு நீங்கள் நம்ஜனை கையை காட்டி விட அவரும் ஆமாம் அவனோட அசிஸ்டண்ட்டு தான், எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாரு. எங்கிருந்தா இவனுக்கு இவ்வளோ தைரியம் வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜனை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த பேயும் சரி ஓகே இந்த இடத்துல வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கல்லறை இருக்குல்ல அந்த கல்லறை மேலே அந்த பேய் உட்காந்துருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்லறை மேலே அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்குறீங்க. அப்போ மற்ற பேயெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ லைக் மீட்டிங்கெல்லாம் போட்டால் எப்படி உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் எல்லோரும் வந்துட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ அது சொல்லுது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைவேறாத ஆசை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை பேர், கிட்டத்தட்ட பார்த்தா 100க்கு மேலே இருக்குது. இத்தனை பேரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டுக்க அந்த குட்டி பையன் போய் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே நீ உதவி பண்ணணும். நீங்கள் 2 பேரும் உதவி பண்ணி அவங்கள மேலோகத்துக்கு நிம்மதியாக அனுப்பணும். அப்போ தான் நீங்கள் எங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியும். நாங்கள் உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்க. எது நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களா? உங்களாலன்னா எங்களை யூஸ் பண்ண முடியாது.
முதல்ல நீங்கள் உங்களோட கலருக்குள்ளே போங்க. நாங்கள் எங்கள் வீட்டை பார்த்து போகிறோம். உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணோம்? எங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க பார்க்க அப்படியே நீங்கள் திடீர்னு எங்கேயோ ஓடுறீங்க, சுற்றுறீங்க, திரும்ப வந்து அந்த பேய்கிட்டே நிற்கிறீங்க. ஏய் இரு, நான் இப்போ எங்கே போனேன்? நான் ஏன் இப்போ முன்னாடி நிற்கிறேன்? நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு ஒரு ரெட்டு வச்சிங்கன்னா திரும்ப 4-5 சுற்று அந்த கலரவே சுற்றிட்டு திரும்ப அந்த பையன்கிட்டே வந்து நிற்கிறீங்க. தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு கண்டிப்பாக முடியாதுன்னு. ஸோ நீங்கள் அமைதியாக போயிட்டு நம்ஜன் கூட உட்காந்துக்கிறீங்க. அவரும் இதுக்கு தான் சொன்ன வாயை மூடிட்டு உட்காருன்னு, கேட்குறியாடி நீ அப்படிங்கிறாரு. ஏண்டா இப்படி கொண்டு வந்து கோர்த்து விட்டுட்டு நீ இதுவும் பேசுவதுக்கு மேலேயும் பேசுவேன், வீட்டுக்கு வாடியும் உனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அந்த குட்டி பேய் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா சரி உங்கள் எல்லாத்தோட ஆசையும் அவங்க நிறைவேற்றுவாங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், முதல்ல யார் வர போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லா ஆளாளுக்கும் முந்திக்கிட்டு கை தூக்கிட்டு வர, சத்தம் போடாதீங்க, வயசு வாரியாக வரணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வைஸாக பிரித்து கொடுக்க, அதாவது இந்த சுடுகாட்டுக்கு வந்திருப்பாங்கள்ல, ஃபஸ்ட்டு யார் வந்திருப்பாங்க, ஃபஸ்ட்டு இந்த பையன் தான் வந்திருப்பான். ஸோ இவன் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக என்னோடய விஷயம் நிறைவேற்றிக்கிறேன், எனக்கு அடுத்து இருக்கிறவங்க லைனாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யார் யாரெல்லாம் எப்போ வந்தாங்களோ அவங்களாம் லைனாக வந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் இத்தனை பேர்த்தோட ஆசையும் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க. அப்போ அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதா, சுடுகாட்டிலே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போகலாம், ஆனால் நாங்களும் அங்கே இருப்போம், நீங்கள் எங்கே வேணால் போகலாம், அங்கே நாங்களும் வருவோம் அப்படிங்கிறான். எதுக்கு எதுக்கு எல்லா பக்கம் நீங்கள் வருவீங்க? நாங்கள் குளிக்கிறப்ப பாத்ரூம் போகிறப்ப கூட வருவீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்கே வேணால் வருவோம், அது எங்கே விருப்பம், பிடிக்கலன்னா வரமாட்டோம், பிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, டே நீ சின்ன பையன்டா என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஹலோ சின்ன வயசில் செத்துருக்கலாம், ஆனால் எனக்கு வயசாகுதுல்ல அப்படிங்கிறானா. அப்போ நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் தான், ஆனால் உங்களால் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்க, அந்த குட்டி பேய் பார்த்திங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படிங்குது. நம்ஜுனுக்கு பொக்குன்னு ஆயிடுச்சு, இங்கேருந்து தப்பிக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் இதில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீணாக வந்து மாட்டிக்கிட்டோமேனு இப்போ தான் அவருக்கு தோணுது. சரி ஓகேன்ட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு பேய் வந்துட்டு கேட்குது, என்னோடய ஆசையை நிறைவேற்றுறீங்களா அப்படின்னு கேட்க, சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க. அப்போ அந்த பேய் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசு பொண்ணு ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு தான் எனக்கு என்னோடய அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே உன் அப்பா எந்த ஊரில் இருக்கிறாங்க சொல்லு, கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா 2 பேரும். அப்போ அதுவும் நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்ல, எதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஷாக்காக இருக்குது. அனாதைங்கும் போது நாங்கள் அப்பா எங்கடா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரில உங்களுக்கு. ஆனால் அந்த பேய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என் அப்பாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏம்மா உனக்கு அனாதன்னு சொல்லிட்ட, அப்போ அப்பாவே தான் பார்த்தாகணுமா, இந்த அம்மா சொந்தக்காரங்கன்னு யாரையாவது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை நான் அனாதை தான், ஆனால் எனக்கு அப்பா இருந்திருப்பாங்கல்ல, அந்த அப்பாவை நான் பார்க்கணும், நீங்கள் என்னை ஏமாற்றக்கூடாது, கரெக்டாக என் அப்பா கிட்டே கூப்பிட்டு போகணும், அப்போ தான் நான் உங்களை விடுவேன், இல்லைனா என்னோடய மொத்த பவரை யூஸ் பண்ணி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், என்னை வெறியாக்கிடாதீங்க அப்படின்னு லைட்டாக மிரட்டிட்டு போகுது. நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா, ஆட நாசமாக போனவனே, உன்னால தாண்டா உன்னை கட்டிக்கிட்டு நான் அழுகிறனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நம்ஜுன்னு பார்த்து முறைக்க, அவரும் வழியிலடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எந்த ஆசிரமத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜில் தானே வளர்ந்துருப்பீங்க. ஸோ அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன, இன்றைக்கி நைட்டு முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் நார்மலாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த சொன்ன ஊருக்கு போகிறீங்க, அந்த ஆசிரமத்துக்கு. அங்கே போய் விசாரித்தா அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் என்ன, உங்ககிட்ட நாங்கள் ஏன் அந்த பொண்ணை பற்றி சொல்லணும், அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கானே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆகியிருக்கும்ல அந்த ஆசிரமத்தில் அந்த பொண்ணு வளர்ந்து, கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கே 25 வயசில் செத்துருக்கோம், ஆனால் அந்த பொண்ணு இறந்தே ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் புது ஆள் தானே, அவங்களுக்கு தெரியல, டேட்டாலாம் தேடணும். அப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸுங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க, அந்த பொண்ணோட அப்பாவை பற்றி தெரிஞ்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே நாங்கள் சொல்கிறோம், ஆனால் கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் காசு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த உலகத்தில் சும்மா எதுவும் கிடைக்காதுங்க, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் தேடி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நீங்கள் பார்க்குறீங்க, டேய்
சம்பாதிக்கலான்னு இந்த வேலைக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காசையும் இழந்துட்டு தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசெல்லாம் இதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ கடைசியாக அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. அந்த அப்பா பார்த்தீங்கன்னா செத்து போயிருப்பாரு. ஸோ அவர் எங்கே புதைச்சாருன்னு சொல்லிட்டு தேடணும்ல. அந்த மாதிரி எந்த சுடுகாட்டில் இவனா புதைச்சாங்களோ தெரியலன்னு சுடுகாடாக 2 பேரும் சேர்ந்து தேடி இருக்கிறீங்க. அப்போ நம்ஜன் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போகும்போது அந்த சுடுகாட்டில் உங்களோட கையை அப்படியே கோர்த்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, என்ன பார்க்குற, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதான் கொஞ்சம் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணாட புறம்போக்கு பரதேசி அவனை இவனேன்னு சொல்லி திட்ட டக்குன்னு கை விட்டுட்டு, எதுக்குடி இப்படி திட்டுற, கையை நான் பிடிக்கல விடு அப்படிங்கிறாரு. ஏண்டா இந்நேரம் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் கூப்பிட்டு போவான்னு பார்த்தா சுடுகாடு அலைய விட்டுட்டு ரொமான்ஸ் கேட்குதா உனக்கு, அது ஒரு கேடு மட்டும் தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி மூஞ்ச சோகமாக வச்சுட்டு சரி விடு அப்படிங்கிறாரு. அப்படியே தான் கொஞ்சம் நடந்து போயிருப்பீங்க. பையனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியுமே. அப்போது அங்கே இருக்கிற எல்லா பேயும் எழுப்பி இந்த மாதிரி உங்கள் பேரில் இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதில் ஒரு பேய் வந்துட்டு சொல்லுது அதுக்கு ரொம்ப வயசாகிருக்கும் போல். யார், நீங்கள் யார், என்னையா வந்து கேட்குறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்க, என் கூட வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த பேயை. இப்போ அந்த பேய் உங்கள் கூட வர இந்த சுடுகாட்டில் தானே அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மா பார்த்துக்கோ, இவன் தான் அவனோட அப்பன், என்ன பேசணுமோ பேசிக்கோ, அப்புறம் உன் மொத்த பாசத்தையும் அவர்கிட்ட பொழிஞ்சிடு, என்னால் இதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுற. நம்ஜுன்னு வந்துட்டு அப்படி நின்றுருப்பாரு, நீங்களும் நின்றுக்கிறீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே போய் நின்றுட்டு, நீங்கள் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு கேட்குது. 2 பேரும் ஆவிதான். ஸோ கேட்க அவனும், அப்போது நீ என்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணு கலங்குது. அப்போ கண்ணு கலங்கி பேச உங்களுக்கு வேற ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போது அந்த அப்பா ஆவி இருக்குல்ல, அவன் பார்த்தீங்கன்னா என்னோட மகளா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவளை கட்டி பிடிக்க வர, அவள் பார்த்தீங்கன்னா அவளோட மொத்த பவரையும் விட்டு அவனை அப்படியே புள்ளைய மட்டும் தூக்கி அடிச்சிட்றா. அவன் பொத்துன்னு போய் அந்த ஆவி கீழே விழுகுது. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, எதுக்கு நீ இதை கண்டுபிடிக்க சொன்ன, இப்போயே இப்படி அவனை அட்டாக் பண்ணுற, அவனுக்கே வயசாகிருக்குது, அந்த ஆவி ரொம்ப பாவம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன பாவம், அப்போ நான் பாவம் இல்லையா, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பெற்றுக்குவாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் அநியாயமாக ஆசிரமத்தில் போட்டுருவாங்க, அந்த ஆசிரமத்தில் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை பார்க்குது அந்த பொண்ணோட ஆவி. நீங்களும் அந்த பொண்ணையே அப்படி பார்த்துட்டு இருக்க. நம்ஜனும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. என்னன்னா அவள் பிறந்த ஒரு கொஞ்ச நாள் கூட இருந்திருக்காது, அப்படியே பிறந்த குழந்தைய கொண்டு போய் வாசலில் போட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி தான் அவள் தானே கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பா. அவளுக்கு இந்த வாழ்க்கையே பிடிச்சிருக்காது. எதுக்கு நம்ம வாழ்கிறோம், நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் இல்லை, அதே சமயம் நம்மளால் நினச்சா சாகக்கூட முடியல. நம்ம சாவும் நம்ம கையில் இல்லை, வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, எதுக்காகடா வாழ்கிறோன்னு தெரியாமல். ஏன்னா அவளால் சாகக்கூட முடியாது, எல்லா பக்கம் கேமரா வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷம் அவள் ஏதாவது பண்ணால் கூட டக்குன்னு எல்லாம் ஆள் வந்துடுவாங்க. ஏன்னா இந்த பொண்ணு அவ்வளோ அழகு, இவளை விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கிடைக்காது. ஸோ இவளை தப்பான வழியில் பயன்படுத்தி அவங்க சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவள் நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. அப்போது இவளை ரொம்பவே கஷ்டம்லாம் படுத்திருப்பாங்க, உடல் ரீதியாகட்டும், ரொம்ப வந்து அடிக்கிறது துன்புறுத்துறதுன்னு சொல்லிட்டு அத்தனை நரகத்தையும் அனுபவிச்சிருப்பா. அது எல்லாத்தையும் அப்படி வந்துட்டது எப்போ, ரொம்ப பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 வயசுலேருந்தே இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பா. ஸோ அதை தான் வந்துட்டு அப்படியே அவள் சொல்லிட்டு இருக்கிறா. அதெல்லாம் அப்படியே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அவள் ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறத. நம்ஜனுக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவருக்கு கண்ணால் கலங்குது. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் யார், இவன் தானே, இவன் என் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தானா எங்கள் கூட வாழ்ந்துருப்பான்ல, ஆனால் அவங்கள தேவையில்லாமல் ஏமாற்றி இந்த மாதிரி என்னை பெற்று வச்சுக்கிட்டு கொண்டு வந்து ஒரு குப்பையில் போடுற மாதிரி அந்த ஆசிரமத்தில் போட்டான். அப்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவனால் தானே, இவனை எப்படி என்னால் சும்மா விட முடியும், அதனால தான் இவனை தேடி தான் நான் அலைஞ்சேன். அப்படி அந்த ஆசிரமத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டு இவனை தேடிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த ஆசிரமத்து ஆளுங்கள்லாம் என்னை துரத்துனாங்க. அதனால ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடைசியில் அவங்களும் என்னை தப்பாக தான் யூஸ் பண்ணாங்க. சரி நான் அங்கேருந்து தப்பிச்சு போனால் கடைசியாக போகிற எல்லா பக்கமும் எனக்கு இதே மாதிரி பிரச்சனை தான். வாழ்க்கையை வெறுத்துருச்சு எனக்கு, இவனே கண்டுபிடிக்க முடியல. அட் த சேம் டைம் என்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எந்த இடத்துலையுமே வாழ முடியல. நான் மனுஷங்களே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் செத்து போயிட்டேன்.
ஆனால் எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு இவ்வளோ நாள் ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இதை கேட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ஜுனும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா ஆவி இருக்கான்ல, அவனை பார்த்து செம்மையை முறைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ இதெல்லாம் கேட்டு அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவனோட அப்பாவோட ஆவி இருக்கும்ல போட்டு பயங்கரமாக வந்துட்டு அவனோட ஃபோர்ஸ் பவர் எல்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்குனா ரொம்ப வலிக்குது. என்னை மன்னிச்சுக்கோ, நான் வேணும்னே பண்ணலை, அதுக்காக நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உன்னை விட நான் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ஆவி பார்த்திங்கன்னா அவனை ரொம்ப அட்டாக் பண்ணும். கடைசியாக வந்துட்டு போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அதனால அது விட்டுரும். இப்போது உங்ககிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ். இவன்கிட்ட பார்த்து நான் இவனை இந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் டக்குனு அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறீங்க. அதுவும் என்ன அப்படின்னு கேட்குது. நிஜமாக உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆ அதான் நிறைவேறிடுச்சே, நான் தான் சொன்னேன்ல என் அப்பா கிட்ட கேட்கணுன்னு, கேட்டுட்டேன், அவ்வளோதான், நான் போகிறேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனை பார்த்து சொல்ல, நம்ஜன் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் உன்னோட ஒரு ஆசை நிறைவேறல அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க எதடா இவன் சொல்கிறான், அவளே போகிறாங்கிறாள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அவர் உங்கள் கையில் வந்துட்டு கயிறு கட்டியிருப்பாரா. ஸோ உங்கள் கழுத்தில் ஒரு கயிறு கட்டியிருப்பாரு. அந்த கயிறுக்கிட்ட கையை வைக்க என்னடா பண்ணுறடி அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து, நீ ஆசைப்பட்டது என்ன, ஒரு நாளாவது சாதாரணமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் தானே, அதனால் அதை நீ நிறைவேற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் இருக்கிற கயிறை அவுத்து விட்டார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா போய் உள்ள பூந்துக்குள்ள அப்படின்னா அதை கழட்டி விட்டதுமே அவள் பார்த்தீங்கன்னா இல்லை இது வேணாம் தப்பு அப்படிங்கிறா. ஆனால் எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் நீ என் ஒய்ஃபோட உடம்புல உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழு, நாங்கள் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனால் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவளுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, நல்லபடியாக உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு நீங்கள் இந்த கிளம்பு அப்படின்னு சொல்லுவாரா. அவளும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஆக்குப்பை பண்ணிக்கிறா. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் கிடையாது, அந்த பொண்ணு உங்கள் உடம்புல இருப்பா. ஸோ அப்படியே பெட்லேருந்து எந்திரிக்க அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட் காஃபி அது இதுன்னு இருக்குது. அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு, அதாவது உங்களையே சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கிடையாது அந்த பொண்ணு, ஓகேவா. ஸோ நீங்கள் அட என்னது காஃபியெல்லாம் வச்சுருக்காங்க, வழக்கமாக நமக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு காலையில் எந்திரிக்கும் போதே கஸ்டமர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா காஃபி இருக்குது, அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்குது, குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி. அதை எடுத்து அப்படி நீங்கள் படித்து பார்த்து சிரிச்சுட்டே, இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி குளிச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அப்படியே வெளியே வரும்போது நம்ஜன் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறாரு. ஏன் நான் குட்டியோட ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, அவளுக்கு அப்படி போடணுன்னு ஆசை போல். ஸோ அப்படின்னு ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஒயன் அப்படிங்கிறாரு. நான் ஒயன் கிடையாது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களோட ஒய்ஃப் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி விடுவார், பின்னாடியே வந்துட்டுருக்காரு. என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா நேராக நீங்கள் போயிட்டு ஒரு கடையில் நல்லா சாப்பிட்றீங்க. அப்படியே செம்ம சாப்பாடு, அவ்வளோ தீனி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்னு அம்சன்னு திரும்பி பார்க்க இருக்கிற பணத்தை கொடுக்குறாரு. அடுத்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. ஏன்னா அவள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இழந்திருப்பாள் சின்ன வயசுலேருந்து. அதுதான் அவள் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறா. அங்கே போய்ட்டு எல்லா ரைட்லேயும் வந்துட்டு நீங்கள் ஜாலியாக விளையாட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அதெல்லாம் பயம், பட் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா அவங்களோட உடம்புல. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஐயோ எனக்கு கொண்டுருவா போலேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பா. நம்ஜுனா அவள் கூடயே தான் அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, அட பாவி, என் கூட சுற்றுவேன்னு பார்த்தா ஆவி கூட சுற்றி இருக்கிறானே, நல்லா இருப்பியாடா நீ, உன் உடம்புல ஏற்றிக்க வேண்டியதானே, ஏன்டா என்கிட்ட வந்து கோத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கோம்ல, உங்களோட சூழல் இருக்கோம்ல. ஸோ அப்படி தான் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்குது. ஆனால் வெளியே அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நம்ஜுனும் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க்குக்கு போகிறா. அங்கே குழந்தைங்களாம் விளையாடுவாங்கள்ல, ஊஞ்சல் சீசானு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் விளையாடிட்டு இருக்கிறா. நம்ஜுனா அவளுக்கு கம்பெனி கொடுக்குறாரு. அப்புறம் ஐஸ்கிரீம் கேட்குறா, வாங்கி கொடுக்குறாரு. சின்ன சின்ன விஷயம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் அந்த பொண்ணு பண்ணவே கிடையாது. நார்மலாக குட்டி குட்டி ஆசையெல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஒரே நாளில் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறா. ஸோ பண்ணிவிட்டு நைட்டு 12 மணி ஆகுது. அதே சுடுகாட்டுக்கு போய் நிற்கிறீங்க. அப்போது நம்ஜுன் பார்த்தீங்கன்னா ஓகே உனக்கு எல்லா ஆசையும் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்க, ரொம்பவே தேங்க்ஸ், எல்லா ஆசையும் நிறைவேறிடுச்சு அப்படிம்பாலா. சரி ஓகே, அப்போது என் ஒய்ஃபை என்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி உன் ஒய்ஃபுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஏன், என்ன பண்ண போகிற, இங்கே பாரு, ஒரு நாள் தான் நீ சொன்ன, அவளுக்கு இது மொத்தமாக பிடிச்சிக்காது அப்படின்னு கேட்க அவள் சிரிச்சுட்டே, அதாவது நீங்கள் தான் அப்படி சிரிக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை, நான் சொன்ன வாக்க மீற மாட்டேன், என் வாழ்க்கை எவ்வளோ கொடூரமானதுன்னு எனக்கு தெரியும்,
ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு மொத்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் ஒய்ஃபை நான் உங்களுக்கு விட்டுருவேன். ஆனால் அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன, ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ஜுனோட கண்ணத்தில் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவருக்கு ஷாக்கு. கொடுக்க தானே பொண்டாட்டியா, பேய் தானே, அப்படியே ஷாக்காக நின்றுருக்க. அவளும் என்கிட்ட இவ்வளோ பாசமாக இவ்வளோ கேரிங்காக யாருமே நடந்துக்கிட்டதில்லை. முதல்ல கடைசியுமா நீங்கள் தான் இருந்தீங்க. ஒரு வேளை எனக்கு உயிர் இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களை விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். அப்புறம் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறா. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அட பாவி, பேயெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கயிறு உங்கள் காலத்தில் கட்ட அந்த பொண்ணோட ஆவியும் வந்துட்டு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட ஆன்மா வந்துட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு மோட்சம் அடைஞ்சு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு செம்ம வலி, அம்மா என்னை அடித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. மைண்ட் கலந்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் அப்படியே எந்திரிச்சிட்டு அடித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ நம்ஜுனும் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கா. பொறுக்கி பரதேசி, உன்னால் ஏன்டா எல்லா பேரும் என் உடம்புக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்கிற, உனக்கு அப்படி என்ன நான் பாவம் பண்ணிட்டேன், உன் கூட வாழ்ந்தது ஒரு தப்பா, உன்னை கட்டிக்கிட்டது ஒரு தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆனால் உனக்கு தெரியும்ல, என்னதான் உன்னோட உடம்பு ஆக்குப்பை பண்ணியிருந்தாலும் அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான்னு பார்த்தல அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் எப்படி சைலண்ட் ஆகிடுறீங்க. ஏன்னா அவள் சொன்ன கதை உங்களுக்கு தெரியும். அவள் அந்த ஒரு நாள் இருந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயத்தான் ஆசைப்பட்டிருப்பா. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைடா, போய் தீக்காரா, சோத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டியதான், இருக்கிற காசால் ஒரே நாளை தின்ட்டு போயிட்டா அப்படிங்கிறீங்க. அப்புறம் நம்பிச்சுன்னு வந்துட்டு பரவாயில்ல விடு, எதனாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் வாங்கப்பா அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லா ஆவியும் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தாத்தாவோட ஆவி இருக்குல்ல அது, அதுக்கப்புறமா அந்த பாட்டியோட ஆவி இருக்குல்ல அது, அப்புறம் அந்த டீனேஜ் பையன், அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன், இந்த 4 ஆவியும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு மாதம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. பரவாயில்ல சொல்லுங்கள், இன்னும் 4 பேர் தானே, நீ தான் கடைசியில் வர நீ, சரி ஓகே, உங்கள் 3 பேர்த்தில் யாருக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக கேட்குறீங்க. ஏன்னா எல்லாத்தோட வேலையும் முடிச்சு கொடுத்துருப்பீங்க. சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு நாள் நல்லா வாழணும்னு கேட்டிருப்பாங்க. சில பேர் நல்லா சாப்பிடணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசை கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபைனலாக முடிச்சாச்சு. கையில் இந்த காசு எல்லாமே காலி, இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது. அப்போது இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய புருஷன் இருக்கிற இடத்துலையே என்னோடய கல்லறை இருக்கணும்னு ஆசைம்மா, அது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. நம்ஜுனும் ஷாக்காக தான் பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க, இந்த கல்லறையை அங்கே கொண்டு போய் வைக்கணுமா அப்படின்னு கேட்க. ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு என்னோடய பசங்க பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்தாங்க. நான் என்னோடய பெரிய பையன் கூடயும் என் வீட்டுக்காரர் என் சின்ன பையன் கூடயும் இருந்தங்காட்டிக்கும் நாங்கள் செத்தும் போது இப்படி தனித்தனியாக புதைச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என் புருஷன் இருக்கிற இடத்துல தான் கல்லறை வேணும். நான் அவர் கூட வாழ்க்கை முழுசாக நிம்மதியாக இருக்கணும். எனக்கு தெரியும், ஆனால் அதாவது நான் செத்துட்டேன்னு தெரியும், ஆனால் எங்கள் கல்லறையாவது ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை மட்டும் எனக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க. என்ன பண்ண முடியும், ஆசைன்னு கேட்டாங்க, பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கல்லறை இருக்குமா, ஸோ ஒரு ஜேசிபி இருக்குல்ல, அதை அப்படியே ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே பறித்து எடுத்துருக்குறீங்க. ஸோ நம்ஜூன் தான் வந்துட்டு அதை ட்ரைவ் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்து உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. டே நீ எதுவும் பண்ண வேணாம், நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை பறிக்க சொன்னால் அவங்க தலைகிட்டே அதை கொண்டு வந்து வச்சுட்டு லைக் அந்த பறிக்கிற மாதிரி ஒரு கை மாதிரிக்குள்ளே யானை கை மாதிரி. ஸோ அது வந்து உங்கள் தலைகிட்டே கொண்டு வந்துட்டே இருந்தாரா, பயந்து போயிட்டு நீ கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிட்டு அதை ஆப்ரேட் பண்ணிருப்பீங்க. ஃபைனலாக ஒரு வழியாக அதெல்லாம் பறிச்சாச்சு. ஸோ அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருக்குது. மிச்சம் அந்த 2 பேர் இருக்காங்களா, 3 பேர், அவங்களும் அந்த ஆவியும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக அது எல்லாத்தையும் பறித்து திரும்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த தாத்தா ஒரு கலர் இருக்குதுல பக்கத்து இதில், ஸோ வேறு ஒரு ஊரில், ஓகேவா, லைக் இங்கே ஒரு சுடுகாடுனா வேறு ஒரு சுடுகாட்டில் அங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இதில் போலீஸ் வேறு வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ரம்ஜுனா போலீஸ்டா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அசிங்கமாக போயிடும், மாட்டிக்குவோம், எதுக்கு பணத்தை தோண்டி எட்டு போகிறீங்கன்னெலாம் கேட்பாங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிருண்டா அப்படிங்க. ஏன் அப்படின்னா அந்த பாட்டி ஒரு சவப்பெட்டியில் தான் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை பறித்து அந்த சவப்பெட்டி மட்டும் எடுத்துகிட்டு போடுவீங்க. இப்போது போலீஸில் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அதனால் காட்டுக்குள்ளே வண்டி விட்டுறாரு. டே என்னடா காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி அப்படின்னு கேட்க, பின்ன ரோட்டில் போய் போலீஸ்கிட்ட மாட்டி சாவத்துக்கா, வாயங்க அது போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டுக்கு ஒரு வழி கிடைக்கும், அதில் அங்கே போயிடுறாங்க. இப்போது அங்கே வந்துட்டு குழி பறிக்கணும்ல, ஸோ பறித்து தான் இது பண்ணணும். வெறும் சவப்பெட்டி தூக்கிட்டு வந்துட்டு இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும். அப்போது நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா நீ இங்கே இரு, நான் போய் ஏதாவது ஜேசிபி வாடகைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல,
தனியாவா? சுடுகாட்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதோ இந்த பாட்டி கூட தானே இருக்காங்க, பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போது இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புருஷன் கல்ல இருக்குல்ல அது மேலே உட்கார சொல்ல, வேணாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட ஆவியும் அப்படி உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட பேச்சு கொடுக்குது. ஆமாம், நீ உன்னோட புருஷனை ரொம்ப லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்க. தெரியல, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஆசிரமத்தில் வளர்ந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, ஆமாம் உங்கள் 2 பேத்துக்கு எப்படி பழக்காச்சு, வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லை லவ் மேரேஜான்னு கேட்குறீங்க. அந்த பாட்டியோட குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. என்ன அப்படின்னா, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நார்மல் சாதாரண ஒரு ஃபேமிலி. எனக்கு அவரை பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு அவரை பிடிக்காது அப்படிங்குது. என்ன பாட்டி சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போது நீ நினச்சி பாரு, நம்ம சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம மேலே ஆசை வந்துச்சுன்னா நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல, நம்மளை அப்புறம் கைவிட்டுருவாங்க. அந்த பயம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அதனாலேயே அவரை பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எப்படின்னே தெரியல, எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்துட்டு பழகிட்டு இருக்கிறது அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால பையனை மிரட்டியிருப்பாங்க, அதாவது தாத்தாவை மிரட்டியிருப்பாங்க. அப்போது அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு அவள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய ராஜ்யத்தையே விட்டுட்டு இவங்களுக்காக வந்திருப்பார். ஸோ வெளியே வந்து நார்மலாக ஒரு கூலி வேலை இருக்கும்ல, ஸோ சாதாரண கூலி வேலைக்கு போயிட்டு இவங்களை காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்தி ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இல்லைனாலுமே வெளியூருக்கு போயிட்டு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பசங்க பெருசாகிருப்பாங்க, கல்யாணம் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்குள்ளே போட்டி வந்திருக்கும், ஆமாம் அப்பாவை யார் பார்த்துக்கிறதுன்னு. அதனால் ஆளுக்கு ஒருத்தங்களை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிரித்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ சொத்து பிரச்சனை பசங்களுக்கு இருந்ததுனால இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து புதைச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பாட்டிக்கு ரொம்ப சோகமாக இருந்திருக்கும். எனக்கு என் புருஷன் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஆசை. ஏன்னா எல்லாத்தையுமே அவ்வளோ பெரிய ராஜ்யத்தையே என் புருஷன் எனக்காக விட்டுட்டு வந்தார். கடைசியாக அவர் கூட செத்ததுக்கப்புறம் கூட என்னால் இருக்க முடியல, இங்கே இவர் தனியாக கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை தொட்டு பார்த்துட்ருக்க. பாட்டி, அப்போ உங்களுக்கு இவர் இப்போ கண்ணுக்கு தெரிகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கவும், தெரியல, அவருக்கு என் மேலே கோபமோ என்னவோ, செத்தப்போ கூட நான் போய் அவரை பார்க்கலல்ல, அதனால அவருக்கு என் மேலே கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறை மேலே படுத்துட்டு அழுகுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் பாட்டி நீங்கள் போகலை அப்படின்னு கேட்குறீங்க. போனேன்டா, நாங்கள் போனேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அது குட்டி ஃப்ளாஷ்பேக் ஆகன்னு சொல்ல என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த பாட்டி அந்த தாத்தா இறந்தப்போ அங்கே போயிருப்பாங்க. ஆனால் இவங்களோட சின்ன பையன் பார்த்தீங்கன்னா பாட்டி உள்ளே விடாமல், உன்னோட சொத்து உன் பேரில் இருந்தது எல்லாமே நீ அவனுக்கு தானே கொடுத்த, என் அப்பா பேரில் இருந்தது ஒரு கொஞ்சம் தான், அது மட்டும் தான் எனக்கு வந்துச்சு, நீ என் அப்பா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பணத்துக்காக இவ்வளோ கொடூரமாக நடந்திருப்பாங்க. அப்போ இவங்களும் அழுதுருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லா சொத்தையும் உங்கள் 2 பேத்துக்குமே கொடுத்தாரு, நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் என்னை பார்க்கவாது விடு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கவே மாட்டான். ஸோ தாத்தாவோட ஆன்மா இதெல்லாம் பார்த்துருக்காதுல்ல, அவள் செத்தது கூட வரலங்க மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகத்தில் வந்திருப்பாங்க. ரோட்டில் நடக்கவே அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும். ஸோ அங்கேயே அவங்களும் இறந்துருப்பாங்க. அதனால இவங்களோட பெரிய பையன் பார்த்திங்கன்னா இவங்களை கொண்டு போயிட்டு வேற ஒரு சுடுகாட்டில் வேணுக்குனே மாற்றி புதைச்சிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். இந்த பாட்டி அப்படியே சொல்ல, இதையெல்லாம் அந்த சவப்பெட்டிக்குள்ள தாத்தாவோட ஆன்மா கேட்டுட்டு அவருக்கு இப்போ தான் புரியுது போல், ரொம்பவே நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவோட கலருக்கு பக்கத்தில் இந்த பாட்டியோட சவப்பெட்டியை வச்சு புதைச்சிட்டு, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்க பாட்டி, உங்கள் ஆன்மா தான் கண்டிப்பாக சாந்தி அடைஞ்சிரும், அப்புறம் உங்களோட ஹஸ்பண்டோட ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி அதோட கலரையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்களோட ஹஸ்பண்டோட கலருக்குள்ள அதை பார்த்துட்டே இருக்குது. ஆனாலும் அந்த தாத்தா வரவே இல்லை. அதனால இந்த பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக அந்த பக்கம் திரும்பி அழுதுட்ருக்க. இப்போ அந்த பாட்டியோட முதுகு மேலே யாரோ கையை வைக்கிற மாதிரி இருக்குது. பாட்டியும் மெதுவாக திரும்பி பார்த்தா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் தான் அப்படியே அவங்களோட பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க. இந்த பாட்டி ஒரு மாதிரி அழுதுட்டு அவங்க சுடரில் சாஞ்சிக்கிறதோட இவங்களோட ஆன்மா 2 பேத்துக்கும் சாந்தி அடைஞ்சிரும். இப்போ போகிற வழியெல்லாம் நம்ஜன் கிட்டே நீங்கள் எதாவது சொல்லிட்டு போகிறீங்க, இப்படியெல்லாம் கூட வளருவாங்களா பசங்க, அப்போ நமக்கு குழந்தைங்களே வேணாம் நம்ஜுனா அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும், உன்னோட ஆசை எதுவோ அதான் எனக்கும் ஆசை, உனக்கு வேணும்னா எனக்கும் வேணும், உனக்கு வேணான்னா எனக்கும் வேணாம் அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கா எந்த ஆசையும் இல்லையா? சின்ன வயசுலேருந்து நீ எல்லாமே எனக்காக தானே பண்ணுவ, சாப்பாடு கூட நீ சாப்பிடாம எனக்கு கொடுப்ப, எல்லாமே எனக்கு கொடுப்பியே, அப்போது
இந்த விஷயத்தில் கூட உனக்கு குழந்தைங்க வேணும்னு தோணலையா? நான் தான் பயந்துட்டு பேசுகிறேன், உனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பயப்படுற விஷயம், உனக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் எனக்கு வேண்டாம். உனக்கு குழந்தைங்க வேணும்னா ஓகே, நம்ம பிளான் பண்ணலாம். வேண்டாண்ணா வேண்டாம், உனக்கு வேண்டானா அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ஜுனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவரை ஃப்ரெண்டாக பார்க்காம கூட கூட இருந்தவனாக பார்க்காம வேறு மாதிரி பார்க்குறது. அவர் உங்கள் கண்ணுக்கு ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக தெரியுறாரு. இப்போ தான் நீங்களும் அப்படியே அவர் பார்த்துட்ருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே நீங்கள் சிரிச்சுட்டே அவர் கண்ணத்தில் அடி கியூட்டாக கிஸ் பண்ணுவீங்க. ஸோ சுடுகாட்டில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இப்படி தான் ஃபைனலாக நீங்கள் திரும்ப அதே சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த மிச்சம் இருக்காங்கள 2 பேர், அவங்க 2 பேர்த்தோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணும். அப்போது அந்த தாத்தா இருக்கார், இன்னொரு தாத்தா, அந்த பாட்டி கூட சைட் அடிச்சுட்டு திரிவார்ல, அவர்கிட்ட தான் போயிட்டு, சரி தாத்தா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், பேரன் பேத்தி யாராவது இருக்காங்களா பார்க்கணுமா, இல்லை உங்களுக்கு ஒய்ஃப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கா, சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்க, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை சரி அது இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக இருந்தாளா அப்படின்னு கேட்குறாரு. யார் அந்த பாட்டியா அப்படின்னு நீங்கள் 2 பேர் கேட்க, ஆமாம் சந்தோஷமாக இருந்தாளா, அவளோட வீட்டுக்காரனை பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் வரும்போது திரும்பி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஆவி கண்ணுக்கு தெரியுமே, அந்த தாத்தாவோட ஆன்மை வெளியே வந்துருந்துருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் சந்தோஷமாக வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் அந்த தாத்தா கிட்ட, ஆமாம் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, ஓகே போதுண்டா அப்படிங்கிறாரு. சரி உங்கள் ஆசையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா, எனக்கு என்னோடய ஆசை என்னென்னா இவன் சந்தோஷமாக இருக்கணும், அதான் என்னோட ஆசை அப்படிங்கிறாரு. யார் அந்த பாட்டியா அப்படின்னு அம்ஜன் கேட்குறாரு. ஆமாம் அவள் ஹாப்பியாக இருக்கணும், அதான் என்னோட ஆசை. அவள் ரொம்ப நாள் வருத்தப்பட்டே இருந்தா, என்னால் அதை பார்க்கவே முடியல, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் யார், எதுக்காக அந்த பாட்டிக்கு இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஆசையை கேட்டால் அவங்க ஆசை தான் உங்கள் ஆசைன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கேட்க, இப்போ தான் அந்த தாத்தா சொல்லுவார், ஆக்சுவலாக சின்ன வயசில் அந்த தாத்தா அந்த பாட்டியை லவ் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவை லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வேறு ஊருக்கு போயிருப்பாங்க. இவரும் எப்படி சொல்கிறது, வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க நினைப்பிலே இறந்துருப்பார். ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த தாத்தா அட்லீஸ்ட் செத்ததுக்கப்புறமாவது அவளோட கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கிறமே நினச்சி சந்தோஷப்பட்டாலுமே, அவங்க தினம் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த தாத்தாவுக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. இப்போது அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி அந்த தாத்தாவோட ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சு கிளம்பிடுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் இருக்கிறான். நீங்கள் சொல்டா தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, முதல்ல என்னை தம்பின்னு கூப்பிடுறது நிறுத்துங்க அப்படிங்கிறான். ஏன் நீ சின்ன பையன் தானே அப்படின்னு நீங்கள் 2 பேர் கேட்க, உங்கள் 2 பேரையும் தூக்கி பந்தாடிட்டு இருக்கிறான் அவன். டே என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தாண்டா இருந்த, நீ நல்ல பையன் நினச்சா என்னடா எங்களை இப்படி ஆந்தத்தில் பறக்க விட்டுக்கிறேன்னு நீங்கள் 2 பேர் கத்திட்டு இருக்க. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் பெரியவனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறான். சரி சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு 2 பேரும் அமைதியாக கேட்டதுக்கு அப்புறம் தான் கீழே இறக்கி விடுறான். அப்போது அந்த பையன் பார்த்திங்கன்னா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். நீங்களும் அந்த இடம் எங்கேக்குன்னு மேப்பில் போய்ட்டு பார்த்தா அது இந்த ஊரே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேட்டு தள்ளி போகணும் தூரம். அடே அந்த ஊர்லேருந்து இங்கே எப்படிடா உன்னை வந்து புதைச்சாங்க அப்படின்னு கேட்க, உனக்கு அதெல்லாம் எதுக்கு, அங்கே போகணும், என்னை அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அந்த ஆவியை கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு கிளம்புறீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகுது அங்கே போகிறதுக்கு. ஒரு வழியா நீங்கள் அந்த ஊருக்கும் போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரல் பிளேஸாக இருக்குது, ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, ரொம்ப அமைதியான ஊர், அழகான ஊர், குட்டி குட்டி கிராமம் தான். ஸோ குட்டி குட்டி வந்து வீடு, ரொம்ப பெரிய வீடெல்லாம் எங்கேயுமே கிடையாது, நிறையா அந்த ஃபார்மிங் பண்ணுற லேண்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அம்மாடி நம்ம நாட்டில் இவ்வளோ அழகான ஊரெல்லாம் இருக்குதா என்ன, அங்கே ஒரே புகையாக இருக்கும், இங்கே இவ்வளோ அமைதியாக இருக்குது, அங்கே புகை வந்தால் இங்கே ஒரு மாதிரி மிஸ்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, அங்கே வண்டிக்காரன்னு சத்தம் வரும், இங்கே குருவி பறவைன்னு சத்தம் வருது, வித்தியாசமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ம சின்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்குறீங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் சின்ன ரோடு இருக்கும். ஸோ அந்த ஆவியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, அது பார்த்திங்கன்னா நேராக உங்களை ஒரு பால் அடைஞ்ச வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகுது. அதை பார்த்ததுமே பயந்துட்டீங்க, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்துருக்குறேங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு கேட்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட மந்திர சக்தியெல்லாம் பயன்படுத்தி அந்த வீடை அழகாக க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அடப்பாவி உன்னால் இவ்வளோ பண்ண முடியும்னா எங்களை ஏன்டா யூஸ் பண்ண, அவங்கள எல்லாத்தோட ஆசையும் நீயே நிறைவேற்றிருக்கலாம்ல அப்படிங்க. அவங்க ஆசையை நான் எப்படி நிறைவேற்ற முடியும், நான் என்ன மனுஷனா, நான் ஆவி, உங்களால் தான் நிறைவேற்ற முடியும், உங்களுக்காக தான் நான் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன், ஒரு வேலையாக இப்போயாவது வரணும்னு தோணுச்சு அப்படிங்குதான். என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்க, இப்போது அந்த பையன் பார்த்திங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பொட்டியை வந்துட்டு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறான். நீங்களும்
என்ன இது அப்படின்னு 2 பேரும் பார்க்க அந்த பெட்டி ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து நிற்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி இருக்குது. அந்த 2 ஃபேமிலினா அதாவது ஒரு தாத்தா ஒரு பாட்டி. அவங்களுக்கு வந்து அதாவது அந்த ஆல்பத்தில் ஒரு தாத்தா பாட்டிக்கிறாங்க. அந்த பாட்டி தாத்தாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி ஒரு சைடு, அந்த பையனோட ஃபேமிலி ஒரு சைடு இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த தாத்தாவோட பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. ஸோ அந்த ஃபோட்டோவில் அப்படியே அழகாக இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க இதெல்லாம் யார், இதுதான் அந்த குழந்தை தான் நீயா, இந்த பையன் தான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அப்போது நம்ஜுனும் அப்போது இந்த பையன் தான் நீயா, பரவாயில்லையே உன் மூஞ்சி அதே மாதிரி தான் இருக்குது, அப்போது எதனால் நீ செத்து போன அப்படின்னு நம்ஜுன் கேட்குறாரு. அப்போது அந்த குட்டி பையன் பேய் இருக்குல்ல, அவன் பார்த்திங்கன்னா அது நான் இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அட் டைமில் கேட்க, அந்த குட்டி பையன் பேய் பார்த்திங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் அவனோட உருவத்தை மாற்றுறான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த தாத்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவில் இருக்க தாத்தா, அந்த தாத்தா மாதிரியே இவன் உருவத்தை மாற்றிக்க நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, என்னடா கண்ணு முன்னாடி மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது திடீர்னு வயசானவங்களாம் வந்து நிற்கிறீங்க, இப்போ என்ன எப்படி கூப்பிடுறது அப்படிங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பேய் சொல்லுது. என்ன அப்போது நீங்கள் இந்த தாத்தா தானா, ஏன் இவ்வளோ நாளாக சின்ன பையன் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு என் பேத்தி பேரனை எப்படி என்கிட்ட வர வைக்கிறதுன்னு தெரியல, அதே சமயம் அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது தான் என்னோடய ஒரிஜினல் அடையாளத்தை நான் காட்டணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பத்திர பேப்பர் மாதிரி இருக்குது, அதை அப்படியே பறக்க வச்சு உங்கள் 2 பேர்த்து கையில் கொண்டு வந்து வைக்க, என்ன இது, இதை நாங்கள் போய்ட்டு உன் பேத்தி பேரனுக்கு கொடுக்கணுமா, இனி அவங்க அங்கே இருக்காங்கன்னு தேடுறது, ஐயோ உனக்கு தான் இத்தனை பவர் இருக்குது இல்லை, நீயே கொடுத்துடல இல்லை, ஏன் எங்கள் உசுரை வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த தாத்தா போய் பார்த்திங்கன்னா அப்படியே ஓங்கி அரையத்துக்கு கை தூக்குது அடிக்கிறதுக்கு. நீங்கள் அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு தாத்தாவை மரியாதை இல்லாமல் பேசிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் கூட இருந்து வளர்த்துருந்தா இந்த மாதிரி வந்திருக்காது, ஐயோ கடவுளே என்ன சொல்கிறது, எல்லாம் அம்மா அப்பாவோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் முழிக்கிறீங்க. அப்போ தான் தாத்தா போய் சொல்லுது, நாங்கள் எல்லோரும் குடும்பமாக ஒரு வெளியூருக்கு ட்ரிப்பு மாதிரி போயிருந்தோம், அந்த டைமில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் மொத்த ஃபேமிலி ஒட்டுக்கா இறந்தங்காட்டிக்குமே எங்களை அங்கே இருக்கிற இடத்துலையே புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போ உங்கள் பேரன் பேத்தி இருக்காங்களா என்ன, இல்லை அவங்களும் செத்துட்டாங்களா, அப்போ நான் அதை யார்கிட்ட தான் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கேட்குறீங்க. அப்போ அந்த தாத்தா போய் பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லோரும் செத்துட்டோம் தான், ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது என் பேரன் பேத்தியை தூக்கி வெளியே எறிஞ்சோம் கார்லேருந்து, கண்டிப்பாக அவங்க திரும்பி ஒரு நாள் எங்களை தேடி வருவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த மாதிரியே 2 பேரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் 2 பேர்த்த பார்க்க உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன எதுக்கு எங்களை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்குறீங்க. அப்போ தான் தாத்தா போய் சொல்லுது, அப்படியே உங்களோட கணத்துலையும் அவரோட கணத்தில் ஒரு கை வச்சுட்டு, நீ தான் என்னோடய பேத்தி, நீ தான் என்னோடய பேரை, எவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டீங்க, ஆனாலும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் வாழ்ந்துருக்கீங்க, என்ன எங்கள் கண்ணு முன்னாடி வளரல, ஆனாலும் நல்லபடியாக தான் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு சேர வேண்டியது, இந்த ஊரில் இருக்கிற பாதி சொத்து நம்மளோட தான், நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழணும், அதுதான் ஆசைப்பட்டோம் அப்படிங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டீங்க, பழைய காலத்து ஆளுன்னு சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு எப்படி வயசாகாமல் இருக்குது, நாங்கள் இப்போ சின்ன பசங்களாக தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்க, தாத்தா என்ன வேணால் போய் சொல்லலாம், ஏன்னா எடுத்தது நான் தான் உன் தாத்தானா நீ ஏற்றுக்குவியா, அப்புறம் அந்த பொண்ணு கேட்டாலே எதுக்கு என்ன விட்டுட்டு போனேன்னு அந்த மாதிரி கேட்பீங்க, அதான் தாத்தா கொஞ்சம் விளையாடி பார்த்தேன், நல்லா தான் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அவரோட ஆசையெல்லாம் முடிஞ்சா அப்படியே உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இதை கேட்டு உங்களுக்கு நான் ஷாக்காகவும் இருக்குது, ஏன்னா கையில் அவ்வளோ பெரிய பத்திரம் இருக்குது. அப்போது நம்ஜுன் பார்த்திங்கன்னா டே குட்டி பையா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் தலையிலேயே வந்து எதோ விழுகுது, பெரியவனை மரியாதை கொடுத்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போனாலுமே அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்க, ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு உனக்கு இது தேவைதான் அப்படிங்கிறீங்க. அப்போ நம்ஜுனும் ஏய் என்னடி அப்போ இது நம்ம தாத்தாவா, ஏன்டி நம்மளை விட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்லி கேட்க, டே படவா எல்லாரும் கூட இருக்க முடியுமா, 2 பேரும் சின்ன ஜெசுங்க சந்தோஷமாக வாழுங்க, உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்ட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், அதனால தான் கொஞ்ச நாளைக்கு நான் லீவில் போகிறேன், நீங்கள் அது வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க, அப்புறம் தாத்தா வந்துடுவேண்டா தொல்லை பண்ணுறதுக்கு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அங்கேருந்து கிளம்ப, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பாரா அப்படியே பவரெல்லாம் வச்சு. ஸோ அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்களுக்குன்னு சொந்தம்லாம் இருக்கும்ல, லைக் அந்த சொந்தமான இடம் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஆசைப்பட்டது ஃபார்மிங் பண்ணணும் தானே,
அப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் கையில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வயலில் நடுவாங்கள்ல, நாற்று நடுவாங்கள்ல, அதை அப்படியே கையில் வச்சுட்டு வயலில் நிற்கிறீங்க. அப்போ நம்ஜனும் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர. என்ன அப்படின்னு கேட்பீங்களா? அட சேரு பாரு நெத்தியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் இருக்க சேரு தொடச்சி விடுறாரு. அப்போ நீங்களும் உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்தில் சேரு இருக்கும். ஸோ அப்படியே உங்களோட கையை லைட்டாக இது பண்ணி தொடச்சி விட்டுட்ருக்க. 2 பேரும் இப்போ தான் மறுபடியும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ஜனும் ஏன் அப்படிங்கிறாரு. அடிவீங்களா? அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட கிஸ் பண்ணலான்னு வர, நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குமா, தள்ளி விட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிறீங்க சேத்துக்குள்ளே. அவரும் இந்த சேத்துக்குள்ளேயே உங்களை துரத்திட்டு வந்துட்டுக்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகிட்டு விழுந்துருவீங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர். அப்போது நம்ஜனும் சிக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஃபர்கெட்டில் கிஸ் பண்ணுவாரா. ஸோ நீங்களும் போது போ அப்படின்னு தள்ளி விடுவீங்க. ஆனால் அவர் இல்லை எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரதோட போதுடைய கண்ணு கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அப்பா சாமி, அரை மணி நேரம் நினச்சா எப்போ பார்த்தாலும் 1 மணி நேரத்துக்கு பக்கமாக வந்துடுது. இந்த கடைக்கு போன சொந்தக்காரங்க ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே நான் இன்னொரு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணோம். நல்ல வேலை அவங்க மணிக்கணக்காக வெளியே தூரமாக கடைக்கு போயிடுறாங்க டியர். சரி ஓகே டியர். ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு என்ன சொல்கிறது, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி ஓகே டேடா, நான் அடுத்த ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ண போகணும். பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?